ஏடிஎம்கேல யாராவது ஒரு வேட்பாளர் இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் இவங்களும் டிஎம்டிகேவும் என்ன நினைக்கிறாங்க, ஸ்டாலின் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோங்கிற அந்த சந்தேகமே வந்துருச்சு. டிஎம்கேக்கு மிகப்பெரிய ஒரு அது என்ன, அதாவது டிஎம்கேனுடைய தோல்விக்கான ஒரு அடையாளம். தமிழ்நாட்டை பொறுத்த வெஸ்ட் பெங்காலை கூட நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் சார், கேரளாவை நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதற்கு மெயின் காரணமே விஜய் தான். என்ன பண்ணிருக்கணும், பேசாமல் இதை எடுத்துட்டு இருக்கணும். 59% 59 வரதாலும் எடுத்துட்டு இருக்கணும். 20 30 ஆகிறதா உடனே எடுத்துட்டு இருக்கணும் கேரளா. ஏன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்த பிறகு என்ன ஆக போறது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு 59 கிடைக்காது, கேரளாவுக்கு 30 கிடைக்காது. அண்ணாமலை இஸ் ட்ரம்ப் கார்டு. அண்ணாமலை மோடி நாகர்கோயில இந்த போது மோடி பக்கத்துல இருக்கும் போதே அவங்க அண்ணாமலை தான் கத்துறாங்க. அதைத்தான் மோடி அப்சர்வ் பண்றாரு. இப்போ வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு வாசுதேவன். வணக்கம் சார். வணக்கம். மகளிர் இட ஒதுக்கீடு மசோதா பாராளுமன்றத்துல பாஸ் பண்ண முயற்சி சென்ற போது அந்த தோல்வி அடைஞ்சிடுச்சு. இன்னைக்கு திரு மோடி அவர்கள் கோயம்புத்தூர் மாநாட்டுல கூட அதை பத்தி ரொம்ப வருத்தமா பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது நேற்றுக்கு எதிர்பாராத தோல்வியை சந்தித்ததுங்கிறத பார்க்குறோம். எனக்கு என்ன தோன்றது, மத்திய அரசுக்கு முதலே தெரிஞ்சிருக்கும் இது பாஸ் ஆகாது அப்படின்னுட்டு. பாஸ் ஆகாதுன்னு தெரிஞ்ச பிறகும் கூட அவங்க இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா வேற ஏதாவது திட்டம் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது பெரிய சூழ்ச்சிங்கிற மாதிரி இல்லை, வேற ஏதாவது ஒரு திட்டம் இருக்கலாமாங்கிற என்னுடைய அதுக்கு நான் அப்புறமா வரேன். இப்போ 245 இடங்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி சென்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாங்க. பாக்கி ஒரு 50 பேர் கூட்டணி கட்சிகளுடைய தயவு 292 இடங்கள் தான் அவங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரியான இது சிறுபான்மை அரசாங்கம் அப்படின்னு தானே சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது கூட இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்கிறது அப்படின்னா அது அவங்களுடைய அந்த கான்பிடன்ஸ் லெவலை தான் காமிக்கிறது. அவங்களுக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கு இதை பண்ண முடியும் அப்படின்னுட்டு. ஆனா 2/3 மெஜாரிட்டி வேணும், 2/3 மெம்பர்ஸினுடைய வாக்குகள் வேணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க கோட்டை விட்டுட்டதை தான் நான் பார்க்குறேன். பட்டு அதுக்காக மத்திய அரசு இது ஒரு பெரிய தோல்வியா அவங்க எடுத்துக்கல. அதாவது ஒரு பொலிட்டிக்கல் டிஃபீட் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்கல. எனக்கு என்ன தோன்றது, இதுக்கு பின்னால வேற ஏதோ ஒரு கதை இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அனைத்து மாநிலங்களுக்கும் 50% உயர்த்தப்படும், 39ங்கிறது 59 ஆயிடும், 80ங்கிறது 120 ஆயிடும்னு அவங்க சொல்லிருக்கிறாங்க. இப்போ இதை எதிர்கட்சிகள் ஒத்துழைக்க மறுத்ததுனால இந்த மசோதா தோல்வி அடைந்தது. இப்போ அடுத்தது என்ன ஆக போறது, 2023ல 33% ரிசர்வேஷன்ங்கிறது ஆல்ரெடி ஓவர். ஆனா இப்போ அதை இம்மீடியட்லி கொண்டு வரலாம். அப்போவே அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம், இப்போவே கொண்டு வந்துருங்க, இது எதுக்கு 2031 2041 போட்டுட்டு இருக்கீங்க, 34 39 போட்டுட்டு இருக்கீங்க, இப்போவே கொண்டு வாங்கங்கிறதா அவங்களோட டிமாண்டா இருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைங்க நம்ம இந்த சென்சஸ் எல்லாம் முடியட்டும், டீலிமிட்டேஷன் எல்லாம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பண்ணலாம். பட் வாட் ஹேப்பன்ட் இன் பிட்வீன், அதாவது 2024ல இந்த தேர்தல் தோல்வி அடைந்த பிறகு அவங்க வேற மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க மத்திய அரசு. அவங்களுக்கு என்ன தோன்றது, இப்போவே நம்ம இந்த பெண்களுடைய ரிசர்வேஷனை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு நம்மளுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியாக மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 50 வருஷம் ஆயிடுது. 1976ல தான் கடைசியா நடந்தது. 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முடிவுகளின் படி 1976ல தான் நடந்திருக்கு டீலிமிட்டேஷன். அதுக்கப்புறம் 25 வருஷம் 50 வருஷம் தள்ளி போச்சு. இது மேலேயும் நம்ம தள்ளி போட வேண்டாம். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க 24/7 அரசியல் செய்யறவங்க தான் சார், அரசியல்வாதிகளே தான் சார். ஆனா
நாட்டுக்கு நல்லது நடக்குது, இந்த மாதிரி இதை ஆரம்பிச்சோம்னு சொன்னா நம்மளுக்கு மேற்கு வங்காளத்திலயோ தமிழ்நாட்டிலயோ அரசியலில் பாதிப்பு ஏற்படலாம், தேர்தலில் பாதிப்பு ஏற்படலாம்லாம் அவங்க நினைக்கவே இல்லை. நாட்டுக்கு நல்லது, பெண்களுக்கு நல்லது அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. சரி, இவங்க என்ன சொல்றாங்க, 543 இப்போ இருக்கு இல்லையோ, இதுலயே நீங்க 180 தொகுதிகளை பெண்களுக்கு அலாட் பண்ணிடுங்க, இப்போவே நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்ட்டு பிரியங்கா காந்தி சொன்னாங்க, ராகுல் காந்தி சொன்னாங்க, மற்ற தலைவர்களும் சொன்னாங்க. ஆனா இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா, 180 நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா பாக்கி எவ்வளவு 360 தான் மேல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த மேல் மெம்பர்ஸ்லயும் ஃபீமேல் மெம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்படி பொது தொகுதிகள்லயும் எஸ்சி எஸ்டி தொகுதிகள் வேட்பாளர்கள் வர முடியுமோ அது மாதிரி இருக்கும். அப்போ மேல் மெம்பர்ஸ் கம்மி ஆகிறது அப்படிங்கறது எந்த ஒரு கட்சியுமே விரும்பாது. அகிலேஷ் யாதவ் கூட கண்டிப்பா அதை விரும்பி இருக்க மாட்டாரு. ஆனா அவங்க காங்கிரஸ் கூடவே இந்த முறையும் காங்கிரஸுடைய கருத்தோட ஒன்றி போயிட்டார். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ 360 எம்பிஸ் தான் ஆண்கள் எம்பிஸ் இருப்பாங்க, பெண்கள் எம்பிஸ் கரெக்டா வருவாங்களா மாட்டாங்களா இதெல்லாம் நம்ம நம்ப முடியாது, தெரியாது நம்மளுக்கு. அதனால மக்களவை தொகுதிகளை அதிகரிச்சுட்டு அதுல நீங்க ஒரு 2/3 1/3 கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 250 275 வரைக்கும் வரும், அதுக்கு மேல வராது. அப்படியும் கூட உங்களுக்கு 500 எம்பிக்கள் அங்க இருப்பாங்க. அப்படிதான் அவங்க யோசிச்சாங்க. அதனால்தான் 50% அப்படின்ட்டு அவங்க இது பண்ணாங்க. இப்போ என்ன ஆக போறது அப்படின்னா, இதே எதிர்கட்சி தலைவர்கள் என்ன சொன்னாங்க, சென்சஸ் முடியட்டும், டீலிமிட்டேஷன் வரட்டும், அதுக்கப்புறமா தொகுதி இது வரட்டும், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன் வரும் இந்த வருஷம், இது எலெக்ஷன் சென்சஸ் முடிஞ்ச பிறகு 2027 டீலிமிட்டேஷன் கமிஷன் வருது. அது ஒரு வருஷம் ஓடும். அதுக்கப்புறம் அது எக்ஸ்டென்ஷன் கேட்பாங்க, இன்னும் முடியலன்ட்டு ஒரு 6 ட்ரிப் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க, 6 மாசம். அது ஒரு 4 வருஷம் கூட இழுத்துட்டு போகலாம், சொல்லவே முடியாது உங்களுக்கு. அதாவது இந்த மகளிர் இடஒதுக்கீடு, அதாவது சட்டசபை மக்களவை தொகுதிகளில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது என்னைக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோங்கிறது ஒரு அன்சர்டனிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே டீலிமிட்டேஷன் கமிஷன் குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள அவங்க இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த மாநிலங்கள், அதாவது இப்போ எதற்கும் தென்னிந்திய மாநிலங்கள், கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, இது தமிழ்நாடு, இவங்களுக்கு கூடுதல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்குமாங்கிறது தெரியாது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்லியிருக்கு, மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஓகே, அதுக்கு நீங்க ஒரு பொருளாதார வளர்ச்சியோ, தனி மனித வருமானமோ, பரப்பளவோ, இது மாதிரி எதுவுமே கிடையாது. அல்லது ஒரு கலாச்சார பாகுபாடோ, அல்லது மக்களிடையே இருக்கிற அந்த ஆதிவாசி அதிகமா இருக்கிறது, ஜெனரல் கேட்டகரி கம்மியா இருக்கிறது, அப்படிலாம் சொன்னா முஸ்லிம்கள் அதிகமா இருக்கிறது, இந்துக்கள் கம்மியா இருக்கிறது, அந்த மாதிரியான காரணிகளோ எதுவுமே கிடையாது. இதுல இருக்கு பாருங்க, ஃபைனான்ஸ் கமிஷன்ல, நிதி கமிஷன்ல மத்திய அரசுல இருந்து நிதி பங்கீடு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 5-6 காரணிகளை வச்சு கொடுக்குறாங்க. ஆனா இதுக்கு காரணிகள் கிடையாது, ஒரே ஒரு காரணி தான், அது மக்கள் தொகை. அதுதானே மக்கள் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற அந்த கொள்கையினுடைய அடிநாதம், மக்கள் தொகை தான் அது. ஸோ மக்கள் தொகை இந்த இடத்துல கம்மியாயிட்டு இருக்குன்னு சொன்னா இவங்களுக்கு கம்மி ரெப்ரசன்டேஷன், அந்த பக்கம்லாம் அதிகமாயிட்டு இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு அதிக ரெப்ரசன்டேஷன். உண்மையை சொல்ல போனா இஸ்லாமியர்கள் எங்க அதிகமா இருக்கிறாங்களோ, எங்க அவங்களுடைய மக்கள் தொகை அதிகமானதுனால அந்தந்த மாநிலங்கள்ல மக்கள் தொகை அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். ஆனா எனக்கு என்ன புரியல அப்படின்னா, பிரியங்கா காந்தி என்ன சொல்றாங்க, இது பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை வைத்து பெண்களுடைய நிரந்தரமாக ஆட்சியில் இருக்க பார்க்கிறது பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறாங்க. அதில் தான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா பெண்கள் இடஒதுக்கீடுங்கிறது ஒண்ணு, இது இந்த இடஒதுக்கீடு கொடுத்ததுனால நாட்டில் இருக்கும் அனைத்து பெண்களும் பாரதிய ஜனதாக்கா ஓட்டு போட போறாங்க, இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப் அண்ட் ஜோதிமணி, கரூர் எம்பி கிடையாதே. அதாவது 50% பெண்கள், அதுல 33% தான் நம்ம கொடுக்க போறோம், ஜனத்தொகையில 33%. ஒரே ஒரு ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் சார். 2019 ட்ரிபிள் தலாக், முத்தலாக் சட்டத்தை ரத்து பண்ணாங்க. முத்தலாக்கு கிடையாது, அந்த விவாக ரத்து வழிமுறை கிடையாதுன்னு அவங்க சட்டம் போட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், நாட்டுல 7 கோடி இஸ்லாமிய பெண்கள், திருமணமான இஸ்லாமிய பெண்களின் எண்ணிக்கை இருக்கு.
அந்த 7 கோடி பெண்களின் வாக்குகளையும் அள்ள முயற்சிக்கிறதா பாஜக அப்படின்னு நான் கேட்டேன். அதாவது 7 கோடி மக்கள் இஸ்லாமிய பெண்களுடைய வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி கிடைச்சிருதுன்னு சொன்னா 2024 அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கணும் முடிவுகள்ல. ஆனா முஸ்லிம்கள் வாக்கு போடல அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது இப்போ இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால எல்லாமே பாஜக அள்ளிக்கிட்டு போயிடும். நீங்க பயப்படுறது நியாயம் இல்லாத ஒரு சமாச்சாரமா நான் பாக்குறேன். ஸோ இது ஒரு விஷயம். ஸோ டீலிமிட்டேஷன்ல மக்கள் தொகை ஆதாரத்துல மட்டும்தான் பண்ண போறாங்க. வேற ஏதாவது அவங்களுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்குமா, கொடுக்கப்படுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் கூட அதுக்கு நீங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி மக்கள் தொகையை தவிர வேற ஏதாவது காரணிகளை கொண்டு வரணுமா வேண்டாமாங்கிறதுக்கு திருப்பியும் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான் பண்ணியாகணும். இப்போ அதை பண்ணாம இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு மக்கள் தொகையை தவிர நீங்க ஏரியா, ஆதிவாசி சதவிகிதம், பொருளாதார வளர்ச்சி, தனி மனித வருமானம் இது மாதிரி ஏதாவது நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா யாராவது ஒருத்தன் கோர்ட்டுக்கு போயிடுவான், பிஐஎல் போட்டுருவான், இது சட்டத்துல வரல அப்படின்ட்டு. அதனால என்ன ஆக போறது அப்படின்னா டிஎம்கே மாதிரியான அந்த ரீஜனல், அதாவது தென்னிந்திய மாநிலங்கள் என்ன பண்ணிருக்கணும், பேசாம இதை எடுத்துட்டு இருந்தணும். 59% 59 வரதான் எடுத்துட்டு இருக்கணும். 20ல 30 ஆகிறதா உடனே எடுத்துட்டு இருக்கணும் கேரளா. ஏன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்த பிறகு என்ன ஆக போறது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 59 கிடைக்காது, கேரளாக்கு 30 கிடைக்காது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணும் தெரியுமா? உங்களுக்கு நாங்க 59 ஆஃபர் பண்ணோம், 30 ஆஃபர் பண்ணோம், நீங்க அப்ப எடுத்துக்கல, நீங்க அப்ப சண்டை போட்டீங்க. ஸ்பெஷலா விசேஷமா பாராளுமன்றத்தை கூட்டினோம் இதுக்காகவே. அப்போ நீங்க ஒத்துழைக்கல, வேணும்னே நீங்க தோக்கடிச்சீங்க. இப்போ நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சமயம் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி திஸ் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் டிபீட் அப்படின்னு அவங்க சொல்றாங்களாங்கிறத சந்தேகம் இருக்கு. இதுதான் அவர்களுடைய சூழ்ச்சியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, மக்களவை மாநிலங்களவையில ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஆதிவாசி ரெப்ரசன்டேஷன் எங்க இருக்குன்னு கேட்கிறாரு, நீதித்துறையில எங்க இருக்குன்னு கேட்கிறாரு, தொழில் துறையில எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது நீங்க பட்டியலின மக்கள் அப்படின்னு நம்ம எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா காலங்காலமாக அவர்களுக்கு பொருளாதார வாய்ப்புகள், சமூக அந்தஸ்து உயர்த்தப்படவில்லை, பொருளாதார வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் ஓபிசி, அதுக்கப்புறமா ஓபிசியும் இந்த கவர்மெண்ட் கூட ஓபிசிக்கு 27% பண்ணினாங்க. ஓகே, அதாவது அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்னுட்டு மற்ற பிற்படுத்தப்பட்ட பிரிவுகள், ஜாதிகள். அதுக்காக நீங்க இந்தியாவில் 1,40,40,000 ஜாதிகள் இருக்கு அப்படின்னா எல்லா ஜாதிகளுக்கும் நீங்க ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க முடியுமா? அதாவது இதை எவ்வளவு தூரம் எடுத்துக்கிட்டு போகணும், அப்படி எங்க நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை புரிதலே இல்லாம ராகுல் காந்தி நேற்றுக்கு இதுல பேசிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய பாட்டியோட காலத்துல அவர் வெளியில போறதுக்கு பயப்பட்டாராம், இருட்டை பார்த்து பயந்தேன். அதுக்கப்புறமா அவர் பாட்டி அந்த பாட்டி கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா மேஜிஷியன் கதையெல்லாம் சொல்ல பாருங்க. ராகுல் காந்தியுடைய பாராளுமன்ற நடத்தை எவ்வளவு மோசமாக இருக்குன்னு பாருங்க. ஓம் பிர்லா திருப்பி திருப்பி சொல்றாரு, சபையினுடைய மரியாதையை காப்பாற்றுவது என்னுடைய கடமை, அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி பீடிகை எல்லாம் போட்டு பேசாதீங்க, கம் டு த பாயிண்ட் ஸ்ட்ரைட்டு. நீங்க நிறைய கதைகள்லாம் சொல்ல வேண்டாம், நீங்க உங்க பாட்டி என்ன பண்ணாங்க, நீங்க எதை கண்டு பயந்தீங்க, அதெல்லாம் சொல்ல வேண்டாம், நீங்க கம் டு பில், இந்த மசோதாவை பற்றி மட்டும் பேசுங்க அப்படின்னு மாறி மாறி அவர் அவரை தடை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் இவர் தொடர்ந்து இரலவெண்டா எதையெல்லாமோ பேசிக்கிட்டே கடைசியில மோடி ஒரு மேஜிஷியன் அப்படின்னு நாங்க நிறுத்தினாரு. நான் என்ன சொல்ல வரேன், ஓபிசி ரிசர்வேஷன், எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இதெல்லாமே எங்க இருக்குன்னு அவர் கேட்கிறாரே தவிர பெண்களுக்கான ரிசர்வேஷன் வேணுமா? ஆனா பெண்களுக்கான ரிசர்வேஷன் அந்த பில்லுல 2023 எல்லாருமே வாக்களிச்சு தான் அந்த இது வந்திருக்குது. ஆனா அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இவங்க ஏன் இவ்வளவு யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு 8 மணிக்கு பிரதமர் இதை பற்றி தான் உரையாற்றுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய எண்ண ஓட்டம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்ச பிறகு இன்னும் இதை பத்தி பேசலாம். தேங்க்யூ. இப்ப தேர்தல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற போது நம்ம அண்ணாமலை ரொம்பவும் அக்ரெசிவா பிரச்சாரம் பண்றதை பார்க்க முடியுது. அவர் கூட்டணி கட்சியில இருக்கிற எல்லாருக்கும், குறிப்பா அதிமுகவுக்கு நிறைய பண்றாரு,
பாஜக கேண்டிடேட்ஸ்க்கும் பண்றாரு. அண்ணாமலை பிரச்சாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை இஸ் ட்ரம்ப் கார்டு. அண்ணாமலை வந்து மோடி நாகர்கோயில வந்திருந்த போது மோடி பக்கத்துல இருக்கும் போதே அவங்க அண்ணாமலை அண்ணாமலை தான் கத்துறாங்க. அதைத்தான் மோடி அப்சர்வ் பண்றாரு. இவ்வளவு பாப்புலரா அப்படின்ட்டு அவர் ஃபர்ஸ்ட் டெல்லிக்கு போனாரு, டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு, ஹெலிகாப்டர் விமானம் எல்லாரும் கொடுக்கப்பட்டது. நீ தான் ஸ்டார் பேச்சாளர், ஒன்னாலதான் இது களத்தை சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு மாசம் முன்னால வரைக்கும் சார் 2 பேரும் ஈக்குவலா தான் இருந்தாங்க. ஆனா இப்போ ஏடிஎம்கே மேல வருதுங்கிறத நம்ம பார்க்க முடியாது. அதற்கு மெயின் காரணமே 2 பேர் தான். ஒண்ணு அண்ணாமலை, அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் வர்ற கூட்டம் சாதாரண கூட்டம். அதாவது அவங்களாவே வலுவாக தானாகவே வந்து சேர்ற கூட்டம். விஜய்க்கும் அதே மாதிரிதான், யாருமே கூட்டிட்டு வர்றது கிடையாது. ஆனா டிஎம்கேக்கு அப்படி கிடையாது. டிஎம்கே பாருங்க, திருவாரூர் சொந்த மாநிலத்துல அவர் வந்து ரோட் ஷோ போறாரு. அவரை வரவேற்கிறதுக்கு மத்தியானம் 12 மணி வெயில்ல யாருமே வரல அப்படிங்கறத நான் பார்த்தோம். அந்த வீடியோலாம் நான் பார்த்தேன். அதே மாதிரிதான் இவருக்கு உதயநிதிக்கு நடக்கிறது. டிஎம்கே மினிஸ்டர்ஸ் எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். டிஎம்கே தோழமை கட்சிகளும் மாட்டிக்கிறாங்கிறத பார்த்தோம். பிரேமலதாக்கு நான் அப்புறமா வரேன். பிரேமலதா வந்து உண்மையிலேயே வந்து அவங்க ஏடிஎம்கே வந்து அவங்கள டிஎம்கேல பிளான்ட் பண்ணிட்டாங்களா? இஸ் எ மோல் இன் டிஎம்கே அப்படிங்கிறது எனக்கு புரியல. சோ அண்ணாமலை எப்படி போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும் என்னால அதை பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆனா ஒரு சின்ன ரிலக்டன்ஸ் அவருக்கு எப்பவுமே இருந்துட்டு இருந்தது. பிரதமர் மோடியை சந்திச்சு ஸ்பெஷலா அங்க கூப்பிட்டு பேசின பிறகு ஒட்டு மொத்தமா களமிறங்கிட்டாரு. ஒண்ணும் இல்லை சார். அதாவது இந்த வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை, 4 பேர் கேங் ஆஃப் 4 அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கேன். கேங் ஆஃப் 4ங்கிறது வந்து இதுல சைனீஸ் ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா அந்த கேங் ஆஃப் 4 தெரியும். மாசேதுங்கோடைய மனைவி மற்றவங்க எல்லாம் சேர்ந்து கம்யூனிஸ்ட் ஆட்சியை கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்காக பண்ணினாங்க. கேங் ஆஃப் 4 மாதிரி இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது எவ்வளவு உண்மைங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா தமிழிசை ஆகட்டும், வானதி ஸ்ரீனிவாசன் ஆகட்டும், அண்ணாமலையோட பர்சனல் லெவல்ல எப்படி ஈக்குவேஷன் வச்சுட்டு இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா வானதி ஸ்ரீனிவாசன் உடல்நிலை சரியில்லாத போது டக்கு நான் போயிட்டு நீங்க அக்கா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு அவரு. அப்புறம் தான் ரோடா இறங்கி அங்க பிரச்சாரம் பண்ணாரு. நேற்று கூட அங்க பிரச்சாரம் பண்றாங்கிறது பாக்குறோம். அதாவது இன்னைக்கு நான் ஒரே ஒரு சேலஞ்ச் உங்கள்கிட்ட கேட்கிறேன் சார், ஒரே ஒரு கேள்வி. ஏடிஎம்கேல யாராவது ஒரு வேட்பாளர் இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு இன்னைக்கு அண்ணாமலைக்கு பவர் இருக்கு. அதாவது 10,000 ஓட்டுகள்ல நான் வெற்றி பெற முடியும். ஆனா அண்ணாமலை வந்தாருன்னா எனக்கு 20-25,000 வாக்குகள் வித்தியாசத்துல என்னால வெற்றி பெற முடியும் அப்படின்ட்டு எல்லா கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் நினைக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா அண்ணாமலையுடைய ரீச் என்ன, அவருடைய ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது நீங்க பாருங்க. அதுதான் ரொம்ப டாப் கிளாஸா இருக்கு. அதனால அண்ணாமலை ஃபுல்லா களத்துல இறங்கி நிக்கிறதுல 2 பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஏடிஎம்கே வாக்குகள் இந்த முறை 100% இந்த பக்கம் வரும். பாஜகவோடது 100% இந்த பக்கம் வரும். 2வது மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அண்ணாமலைக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அண்ணாமலை புறக்கணித்தார்கள், உதாசீனப்படுத்தினார்கள், இனிமேல் நாங்கள் பாஜகவுக்கு வேலை பண்ண மாட்டோம் அப்படின்னு இருந்த பல பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்கள், தொண்டர்கள், தன்னார்வலர்கள் அவங்க எல்லாம் இன்னைக்கு ஒட்டு மொத்தமா களத்தை இறங்கி, இதை நான் வந்து ட்ரிச்சிலையும் பார்த்தேன், மெட்ராஸையும் பார்த்துட்டு இருக்கேன். சோ இது ஒரு மிகப்பெரிய இதுதான் வந்து இந்த ஸ்கேலை டில்ட் பண்ணிருக்கு. முதல்ல ஈக்குவலா இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ஏடிஎம்கே மேல வருது. இன்னும் 3 நாள் தான் பாக்கி இருக்கு. இது என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். ஓகே சார். ராகுல் காந்தி அவர் வந்து சென்னை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணது ஆரம்பிச்சிருக்காரு. இருந்தாலும் வந்து ஸ்டாலினை வந்து சந்திக்கல. அதுக்கு பல விதமான காரணங்கள் கூறப்படலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னுட்டு நீங்க எந்த அடிப்படையில கூப்பிடுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது 28 சீட் கொடுத்துருக்கீங்க. நான் 2 சைட்லயும் பேசுறேன். இப்போ 28 சீட் தான் கொடுத்துருக்கு. 25ல 28 சீட் கொடுத்துருக்கீங்க. 135 வருஷம் பாரம்பரிய கட்சி, நாட்டை ஒரு காலத்தில் ஆண்டு கொண்டிருந்த கட்சி, பெரிய பெரிய தலைவர்கள் நேரு, இந்திரா காந்தி எல்லாம் வந்த கட்சி. அப்பேற்பட்ட கட்சியை நீங்க வந்து எப்படி இல்ட்ரீட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. இதுல காங்கிரஸ் கட்சிக்குள்ளே, தமிழக காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இப்ப 2 பிரிவா மாறி இருக்குது. ஒன்னு செல்வ பெருந்தகை பிரிவு, இன்னொன்னு ஆன்டி செல்வ பெருந்தகை பிரிவு.
இந்த ஆன்டி சிவப்பெருந்தகை பிரிவெல்லாம் கம்பல்ட்டா விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லியாச்சு. செல்வ பெருந்தகையோட ஒரு 10 இருக்கிற அந்த 10 பேர் மட்டும்தான் டிஎம்கே கூட டிஎம்கே கூட இருப்பாங்க. அவங்களுக்கு ஓட்டு வாக்கு மாற்றம் ஏற்படும். பாக்கி எங்கேயுமே டிஎம்கே, அதாவது ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு, டிஎம்கே தோத்து போகட்டும்னு தான் நினைக்கிறாரு. நான் வந்து ஒன்னும் ஆக போறது, டிஎம்கே தோக்குற கட்சி. நம்ம இப்போ இந்த வேட்பாளர்கள், காங்கிரஸ் வேட்பாளர்களுடைய தொகுதியில எல்லாமே காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகள் கம்ப்ளீட்டா டிவிகேக்கு தான் போக போகுது அப்படிங்கிறது தெரியும் போது அவர் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வருவார் அப்படின்னு நான் பார்த்தேன். இது ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, டிஎம்கேக்கு ஆதரவாக நான் பேச போறேன். அதாவது 28 இடம் தான் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் எவ்வளவு, அது கூட ஒண்ணுமே இல்லாம 28% கொடுத்துருக்கோமே அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. அதாவது 28 இடங்களை விட்டுட்டோமே அப்படின்ட்டு இன்னைக்கு அவங்க ஃபீல் பண்றாங்க. அதாவது 28 இடம், அதாவது டிஎம்கே ஃபீல் பண்றாங்க. அதாவது அவங்க ரொம்ப பெருந்தன்மையா கொடுத்துருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு டிசர்விங் இது கிடையாது. நான் வந்து மதுரை வடக்கு டிஎம்கே எம்எல்ஏ தளபதி சொன்னதை ஒட்டு மொத்தமா ஆதரிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து போஸ்டர் ஓட்டுறது கூட ஆள் கிடையாது. யார் ஒண்ணும் இல்லை, ஏதோ ஒரு ரீசென்ட்லி ஏதோ ஒரு ரயில் முன் போராட்டம் அப்படின்னு சொல்லி போனாங்க. கரெக்டா 4 பேர் நின்றுட்டு இருந்தாங்க இங்க, அவ்வளவுதான். அதாவது அந்த காலத்துல கம்யூனிஸ்டுகள் வந்து 40 பேர் வருவான், 400 பேர் வருவான். ஆனா இப்போ கம்யூனிஸ்டுகள் 4 பேர் தான் போக முடிகிறது. அவ்வளவுதான் இருக்காங்க அந்த கட்சியில. அதே மாதிரிதான் இந்த கட்சியும், காங்கிரஸ் கட்சியும் ஒரே ஐடியா தேஞ்சு போன கட்சியா இருக்கு. அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி இன்னைக்கு வந்துட்டு போயாச்சு சார். பொன்னேரி, சோளிங்கர், அப்புறமா துறையூர்ல ஏற்கனவே கருத்து கணிப்பு வந்திருக்கு, அங்க ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிறது அப்படின்னுட்டு. பொன்னேரி ஓகே, சோளிங்கரும் ஓகே. ஆனா இந்த சோளிங்கரும் பொன்னேரியும் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சாலும் கூட அது ராகுல் காந்தியினுடைய காரணத்தினால் அல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ராகுல் காந்தி வந்ததும் போனதும் ஜஸ்ட் மறக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம், மறக்கப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரமா நான் பார்க்கிறேன். தேங்க்யூ. அடுத்த பிரச்சாரம் பிரேமலதா. ஸோ ஒரு 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 கட்சி, ஒரு தேமுதிக மாதிரி ஒரு பெரிய கட்சியோட ஒரு பெண் தலைவி தமிழ்நாட்டில் வந்து சூறாவளி பயணம் செஞ்சு அவங்க கேம்பெயின் பண்றாங்கன்னா அது வந்து பிரேமலதா தான். ஆனா அவங்க வந்து திருப்பரங்குன்றத்துல சொல்றாங்க தீபம் ஏற்றப்படும் அப்படின்னு. இன்னொரு இடத்துல சொல்றாங்க தமிழகத்துல பாலியல் தொல்லை கட்டுக்கடங்காம இருக்கு, போதை கலாச்சாரம் வந்து பரவி இருக்கு. அவங்க பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு மேட்டர் சார் இது. டிஎம்கேக்கு வந்து இது கிரகநிலை சரியில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். டிஎம்கேவுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். போற இடத்துல எல்லாமே இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எம்பராஸ்மெண்ட், அதுவும் முதல்வர் இருக்கிற மேடையிலேயே வந்து இது மாதிரி ஒரு பெரிய எம்பராஸ்மெண்ட் வருதுன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? முதல்ல வந்து பிசிகே கூட ஆச்சு, அவங்களுக்கு பிசிகே கூட ஆச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சம் காங்கிரஸ் கூட ஆச்சு. காங்கிரஸ் கூட என்ன ஆச்சுங்கிறத ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. ஏடிஎம்கே கூட பேச்சு நடந்துட்டு இருக்கும்போது விஜய் பிரபாகரன், அதாவது விஜயகாந்துடைய பையன் என்ன சொன்னாரு, விஜய்க்கு அட்வைஸ் பண்ணாரு, இந்த காங்கிரஸ்காரங்களை நீங்க நம்பாதீங்க, விஜய் காங்கிரஸ்காரங்களை நம்பி ஏமாந்து போகாதீங்க அப்படின்ட்டு ஒரு இடத்துல அவர் சொல்றாரு. இது வந்து விஜய்க்கு அட்வைஸ். அதாவது காங்கிரஸ்காரர்களை நம்பக்கூடாது. ஆனா பாவம் பாருங்க, அந்த காங்கிரஸ்காரர்கள் இருக்கிற அதே இடத்துலதான் இவங்க போய் நிக்கிறாங்க. இன்னைக்கு அதே கூட்டணியில இவங்களும் சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது என்ன, ராகுல் காந்தி நினைக்கிறாரு டிஎம்கே வந்து வெற்றி பெறக்கூடாது. ஏன் அப்படின்னா, டிஎம்கே வெற்றி பெற்று விட்டால் எங்களுடைய சப்போர்ட்னால தான் வெற்றி பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இன்னைக்கு வெற்றி பெறல அப்படின்னு சொன்னா எங்களுடைய வாக்குகள் எல்லாம் அங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரிதான் இவங்களும் டிஎம்டிகேவும் என்ன நினைக்கிறாங்க, ஸ்டாலின் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோங்கிற அந்த சந்தேகமே வந்துருச்சு. ஒரு அளவு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இஸ் மோல் இன் டிஎம்கே. அதாவது ஏடிஎம்கே வேணும்னே பிளான் பண்ணிருக்காங்களா? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேசின பேச்சு எல்லாமே டிஎம்கேக்கு எந்த விதத்திலையும் வேல்யூ அடிஷனே பண்ணல சார். அவங்களுடைய கேடரும் கரைஞ்சு போயிடுது. ஏன்னா the moment the day she joined DMK alliance with great fanfare, பெரிய இதில் பிரபலமா ரொம்ப ஆர்ப்பாட்டத்தோட போய் ஜாயின் பண்ண உடனேயே
நொந்து போன அந்த விஜயகாந்த் ரசிகர்கள் 20 வருஷமா நாங்க அந்த கட்சியில இருக்கோம் சார், ஆனா இன்னுமே அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம்ட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து அது மொத்தமாவே தேஞ்சு போன கட்சி. இதுல கருத்து கணிப்புகள் வேற என்ன சொல்றது அப்படின்னா, விஜய் பிரபாகரனுக்கு வேணா ஒரு அவுட் சைடு சான்ஸ் இருக்கு, வேற யாருக்குமே சான்ஸ் இல்லை, இன்க்ளூடிங் பிரேமலதா அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. பிரேமலதா வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு நான் பார்க்கல. ஏன்னா அவர் வந்து கட்சியில விஜயகாந்த் இறப்பதற்கு முன்னால் அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தபோது ரொம்ப பரிதாபகரமான ஒரு நிலைமையில இருந்தார் 3 வருஷம். அப்பதான் அவர் வந்து கட்சி நடவடிக்கைகள் எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா விஜயகாந்த் இறந்த பிறகு 3 வருஷம் 4 வருஷமா அவங்க கட்சியில இருக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பெரிய அனுபவம் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு கிடையாது. சூக்ஷ்மம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. அந்த சூக்ஷ்மம் மட்டும் தெரிஞ்சதுன்னு சொன்னா திருப்பரங்குன்றத்துல திருப்பியும் அதே மாதிரி அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா திருப்பரங்குன்றத்துல அந்த கிருத்திகா தங்கபாண்டியன் அப்படிங்கிறவர் வந்து டிஎம்கே வேட்பாளர் முதல் நாள் அங்க போன போது என்ன சொன்னார் தெரியுமா? திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றப்படாது, இஸ்லாமியர்களுடைய புனிதத்தன்மை காப்பாற்றப்படும் அப்படின்னு சொன்னாரு. அதாவது அங்க போயிட்டு தீபம் ஏற்றினால் இஸ்லாமியர்களுடைய தொழுகை தலத்தினுடைய புனிதத்தன்மை எப்படி பாதிக்கப்படும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது, மனித நம்பிக்கைக்கு கூட அப்பாற்பட்டதாகத்தான் இருக்கு. ஏன்னா எல்லா மதமும் ஒரே மதம்னு சொல்றவங்க நீங்க வந்து தீபம் ஏற்றினதுனால எங்களுடைய புனிதத்தன்மை கெடுகிறது அப்படின்ட்டு யாராவது சொன்னாங்கன்னு சொன்னா ஹவு கேன் யூ பிலீவ் இட்? இப்போ அதுதான் பார்ட்டி ஸ்டாண்ட் அவங்களோடது. இதுவே வந்து டிஎம்கேக்கு மிகப்பெரிய ஒரு அது என்ன, அதாவது டிஎம்கேனுடைய தோல்விக்கான ஒரு அடையாளம். ஆனா அங்க போயிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி பேசுறது முன்னுக்கு முரணாக இருக்கு அப்படின்ட்டு அவங்களே பாக்குறாங்க. பல அதிமுக லோக்கல் நிர்வாகிகள் திருப்பரங்குன்றத்துல பயங்கரமான அதிர்ச்சி ஆயிப்போச்சு. அவங்க என்ன இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதிமுக கேண்டிடேட் 20,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறதா இருந்தது, இப்போ 40,000 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் ஜெயிக்க போறாரு. இதுதான் பிரேமலதா டிஎம்கேக்கு கொடுத்த வேல்யூ அடிஷன். அதாவது பிரேமலதாவை ஏன் சேர்த்துக்கிட்டோம்ட்டு டெய்லி பேசிஸ்ல நொந்து போய்கிட்டு இருக்கிறாரு முதல்வரும் மற்ற திமுக முன்னணி நிர்வாகிகளும். இதுதான் உண்மை சார். கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னும் வந்து 1 or 2 டேஸ்க்கு அது நிச்சயம் வரும். அதுக்கப்புறம் வர முடியாது. இந்த தொடர்ந்து வர கருத்து கணிப்புல நீங்க எப்படி பாக்குறீங்க? இது கருத்து கணிப்புகள் வந்து அந்த சைலண்ட் பீரியட் இருக்கு இல்லையா, 21ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு கர்டன் ட்ரான். அதுக்கப்புறமா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அது 7 மணி வரைக்கும், 23ஆம் தேதி 7 மணி வரைக்கும் இருக்கிற அந்த 48 50 மணி நேரத்துக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி 7 மணிக்கு எக்ஸிட் போல் ஆரம்பிச்சிருவாங்க. 6 மணிக்கே பிடிகே போட்டு ஆரம்பிச்சிருவாங்க. 7 மணிக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கருத்து கணிப்புகள் வந்து ரொம்ப இந்த ட்ரிப்பு தமிழ்நாட்டை பொறுத்த, வெஸ்ட் பெங்காலை கூட நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் சார், கேரளாவை நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ஆனா தமிழ்நாட்டை மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதற்கு மெயின் காரணமே விஜய் தான். விஜயனுடைய ஆதரவாளர்கள் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாராலுமே உறுதி பண்ண முடியல. ஆனா நான் கேட்ட பல இடங்கள்ல 50-50, அதாவது சில பேர் சொல்றாங்க டிஎம்கே, சில பேர் சொல்றாங்க ஏடிஎம்கே அண்ட் பிசிகே நாம் தமிழர் இதுவும் சொல்றாங்க. அப்படின்னா டிஎம்கேக்கு தான் அதிகமான பாதிப்பு ஏற்பட போகிறது, அதிமுகவுக்கு மிக குறைந்த பாதிப்பு ஏற்பட போகிறது. ஏன்னா ரெட்டைலை சின்னம் தான் மெயின். ரெண்டாவது வந்து ஏடிஎம்கே தான் அதிக இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறதுங்கிற அந்த ஒரு பிம்பம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, அண்ணாமலைக்கு களத்துல இறங்கின பிறகு ஏடிஎம்கேனுடைய வெற்றி வாய்ப்புகள் கூடுதல் ஆகின்றன. முதல்ல 2 பேருமே சமமா இருந்தாங்க, இப்போ மேல வராங்க இவங்க. அப்போ இந்த கருத்து கணிப்புகள் இன்னைக்கு லெவல்ல, அதாவது ஒரு மாசம் 40 நாள் முன்னால இருக்கிற கருத்து கணிப்புகளும் இப்போவும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில கருத்து கணிப்புகள், எஸ்பெஷலி ஜேபிசி ஸ்ரீராமோட கருத்து கணிப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னா, 1.5 மாசம் முன்னால எடுத்தது, அதுக்கப்புறமா வேட்பாளர்கள் அறிவிச்ச பிறகு எடுத்தது. லேட்டஸ்டா நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டு அதுக்கு பதில் வாங்கி அதுக்கப்புறமா அதை ரீகாலிபிரேட் பண்ணி தான் அவர் வந்து வெளியிட்டு இருக்கிறாரு. அதனால அது ஓரளவுக்கு நம்பகத்தன்மை உள்ளதாக நான் பாக்குறேன். ஆக மொத்தம் கருத்து கணிப்புகள் நாம் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, தென் தமிழகத்துல 50-50, டெல்டால 50-50, வடக்குலையும் 50-50. ஆனால்
கொங்கு பகுதியிலையும் மற்ற இடங்கள்லையும் ஏடிஎம்கே லீடிங் அப்படின்னு வருது. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஏடிஎம்கேக்கு தான் அதிக இடங்கள் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே பிளஸ் டிஎம்கே கூட்டணி எல்லாம் சேர்த்து ஒரு 80-90 இடங்களுக்கு மேல 80 இடங்களுக்கு மேல போக வாய்ப்பு இல்லை. பாக்கி மொத்தம் 150 இடங்கள்ல ஏடிஎம்கே கூட்டணி ஒட்டுமொத்தமான கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு நான் பாக்குறேன். அதனால கருத்து கணிப்புகள் இன்னைக்கு வரைக்கும் யாருமே கரெக்டா சொல்ல முடியல. நான் சொல்றது கூட நாளைக்கு வந்து நடக்காமல் போனாலும் போகலாம். ஏனென்றால் விஜய் இஸ் த ஒன்லி ஃபேக்டர், அன்னோன் ஃபேக்டர். அவருடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத முடிவுகள் தான் கரெக்டா சொல்ல முடியுமே தவிர நம்ம அனுமானித்து ஊகித்து பேச முடியாது. தேங்க்யூ. தேங்க்யூ. நேயர்களே, உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மேலும் ஆதரவு தாருங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒருமுறை திரு வாசுதேவனை நாம் சந்திப்போம். வணக்கம் சார். நன்றி. நன்றி.